மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி கேது பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். இப்போ வந்து 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து 2ஆம் வீட்டுக்கு வரது வந்து அந்தளவுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. குறிப்பாக என்னென்னா எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் வந்து ஏற்படலாம். இதுக்கு அடுத்து கேது வந்து 8ஆம் வீட்டுக்கு வரது வந்து ரொம்ப நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மகர ராசிக்காரங்களாலே ஆன்மீகத்தில் நாட்டம் பொதுவாகவே இருக்கும். அதுவும் குறிப்பாக கேது 8ல் வரும்போது நிறைய சேரிட்டி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை ரியலிஸ்டிக்காகவே அவங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கும். அதே வந்து நிறைய அதிகமாகிடும். இந்த கேது 8ல் இருக்கும்போது அதிகமாக வந்துடும். ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதால செலவுகளை அதிகப்படுத்திடும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து செலவு அதிகமாகிடுமே நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு வந்தாலுமே அதை விட ஒரு 5 மடங்கோ இல்லை 10 மடங்கு அதிகமான பண வரத்து வந்து கண்டிப்பாக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து 7 சனி முடிஞ்சிருச்சு. ஸோ சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கும்போது பணத்துக்கு வந்து கொஞ்சம் கூட பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் குருவுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ இந்த 6ஆம் வீட்டுக்கு போனால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து குரு வந்து ஒர்க் ஆகிடாது. ஸோ குறிப்பாக குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்ச்சுன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக பண விஷயத்தில் வந்து பணமழை கொட்டப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து குரு பகவான் உச்சமடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிற ஜூன் 2026 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடுமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ராகு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தால் கூட, அதாவது 2ஆம் வீட்டிலேருந்து சில செலவுகளை அதிகப்படுத்தி கொடுத்தா கூட குருவும் சனியும் வந்து அதை வந்து நிவர்த்தி செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து ராகு வந்து இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இது ரெண்டும் நல்லா இருக்கும்போது அடுத்து உங்களுக்கு வந்து கேது 8ல் இருக்கிறதால அடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேரிட்டி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இது மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கும் வந்து நீங்கள் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிருங்க. குறிப்பாக கோயில் புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து போய் பார்த்துட்டு வருவீங்க. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. குரு பகவானோட நிலையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ராகு கேதுக்கள் 2-8ல் இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் படுத்திடுமோன்னு நினச்சி கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை. இந்த ஒரு ராகு கேது பயிற்சி முழுவதுமே, அதாவது இந்த 19 மாதமே மகர ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும்.